பரம்பரமானத்தை அடகு வச்சிடாதரா அப்படின்னு சொல்லக்கூடிய ராசிகள்னா யார் யாரு? 24 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய இந்த மீனராசி இருக்கக்கூடிய பசங்களும் பொண்ணுங்களும் சோசியல் மீடியாக்குள்ளார அதிகமாக உள்ள இறங்குறீங்க. அப்போ நீங்கள் படிக்கக்கூடிய காலத்தில் படிப்புக்கு இம்பார்ட்டன்ட் கொடுக்காம என்ன ஆச்சு, உங்களுக்கு மற்ற விஷயங்களில் கவனம் செலுத்துறீங்க. அதுக்கு உங்கள் ராசிநாதன் போய் புதன் வீட்லேயே வந்து உட்காந்துட்டார். அப்போ இந்த 4 கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க, ஏன்னா ராகுவுடைய பார்வையும் தனுசு வீட்டுக்கு வந்து விழுகுது, சனி பகவானும் பார்வை செய்கிறாரு, குரு பகவானும் பார்வை செய்கிறாரு. அப்போ என்னன்னா படிக்கக்கூடிய பசங்களுடைய எண்ண அலைகள் மாறதுனால உங்களுடைய தாட், உங்களுக்கு என்ன வேணுமோ அதில் ரொம்ப பிடிவாதம் பிடிப்பீங்க. எதுவுமே காது கொடுத்து கேட்க மாட்டீங்க. எண்ண அலைகளை கொஞ்சம் கவனமாக சிதறமாக பார்த்துக்கோங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். அடுத்து எடுத்தீங்கன்னா கும்பம். இது வந்து பார்த்தீங்கன்னா ராகு பகவான் இருக்கார். ராகு பகவானை எப்போ ஆசைக்கு உண்டான கிரகம், எப்போவுமே பெருசாக தாங்க ஆசைப்படும், சின்னதாக ஆசைப்படாது. அதுவும் காற்று ராசி, அது ராகுவுடைய தன்மை அதிகமாக வேற இருக்குது. இது வந்து கோர்ட்டு கேஸு வம்பு வழக்குள்ள போயிட்டாலுமே கூட பரம்பரமானத்தை காப்பாற்ற முடியாது இல்லையா. உங்களுடைய அதீதமான ஆசையும் இங்கே பேராபத்தாக முடிஞ்சிடும். அதனால் கவனமாக இருங்க. அடுத்து எடுத்தீங்கன்னா கடகம். உங்களுடைய தேவைகளையும் உங்களுடைய எண்ணங்களையும் கவனத்தை சரியாக கொண்டு வாங்க, அங்கே தான் ரொம்ப நல்லாயிருக்கும்.